அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது உடல் எடையை குறைக்கக்கூடிய பழங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பழங்கள் அப்படின்னாலே நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது பல பேருக்கு கேள்வியாக இருக்கும். அப்போது என்ன மாதிரியான உணவு இந்த பழங்கள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ வெயிட் லாஸ்னால் நம்ம ஜென்ரலாக என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா, கலோரி கம்மியாக இருக்கா, உணவில் கலோரி சத்து கம்மியாக இருக்கா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்து பொருள் கம்மியாக இருக்கா, உடல் எடையை கூட்டாமல் இருக்குமா, அப்படி தான் பார்ப்போம். ஆனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணோம். என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் தெரியுங்களா? நம்ம உடலில் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றம், அதாவது ஃபேட் மெட்டபாலிசத்தில் அந்த பழங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுல அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள், ஃபைட்டோகெமிக்கல்ஸ் எந்த வகையில் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து மூணாவது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அந்த பழங்கள் எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நாலாவது விஷயம், உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுல, கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுல, உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறதுல, செட்டைட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த திருப்தியை கொடுத்து உணவு ஆர்வத்தை குறைக்கக்கூடிய தன்மை, கிரேவிங்ஸை குறைக்கக்கூடிய தன்மை அந்த பழங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இத்தனை விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பழங்கள் தான், ஆனால் எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து முழுமையான பயன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் தொப்பை போடுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கணும், கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கணும், அதே சமயம் நமக்கு கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். சாப்பிட்ட உடனே அப்பா பசி அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்பிள். அதில் இருக்கக்கூடிய குவாசிட்டின், கேட்டச்சின், குளோரோஜெனிக் ஆசிட், இந்த மாதிரியான வேதியியல் பொருட்கள் எல்லாம் இப்போ நான் சொன்ன அத்துணை நன்மையும் உருவாக்கி தரக்கூடியதாக இருக்குது. கொழுப்பையும் குறைச்சி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைச்சி, கிரேவிங்கையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது வெரைட்டி பார்த்திங்கன்னா பெரி வகையை சார்ந்த பழங்கள். குறிப்பாக நம்ம இந்தியன் பெரி, நெல்லிக்காய் வரைக்கும் எடுத்துக்கலாம், இழந்தை மாதிரி எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், ஃபைட்டோஃபினால்ஸ், எலாஜிக் ஆசிட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபுட் கிரேவிங்கை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் பெல்லி ஃபேட், தொப்பையை குறைக்கக்கூடியதாக இருக்குது, கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த நிறைய இருக்கக்கூடிய பெர்ரி வகையை சார்ந்த பழங்கள். அடுத்து மாதுளை பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, மாதுளம் பழம் சாப்பிட்ணுன்னாலே அந்த விதையெல்லாம் போய் பல்லில் மாட்டுக்குது, அதனால் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம் அப்படி யோசிக்கிறோம். ஆனால் அந்த விதை தான் உங்களுடைய கொழுப்பு செல்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை ஸ்குவீஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் மாதுளை மென்று தான் சாப்பிட்ணும். அது மாதிரி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை குறையறதுக்கு, குறிப்பாக குடல் ஆரோக்கியம், குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு அது உணவாகவும் அமையுது. அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ குடலில் வீக்கம் வருது, ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, எனக்கு சாப்பிட்டோன்னே மோஷன் போகுது, இந்த மாதிரியான பிரச்சனையும் இருக்குது இல்லையா? உடல் எடை அதிகமாகும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நிறைய வெயிட் போடக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதுளை ஒரு நல்ல அரும் மருந்தாக இருக்குது.
அப்போது மாதுளம் பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எலாஜிக் ஆசிட், பியூனிக் ஆலஜின்ஸ், இந்த மாதிரியான வேதியியல் பொருட்கள்லாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்து நம்மளுடைய நாட்டு பழமாக இருக்கக்கூடிய கொய்யாவில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது, கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உடல் எடையை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் டைஜஷனை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கொய்யாப்பழத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய நார்ச்சத்து இருக்குது அப்படின்னும் தெரியும். ஸோ அது எல்லாமே நல்ல உடல் எடையை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பப்பாளி பழத்தில் வந்து நிறைய கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது, நிறைய நிறமிகள் இருக்குது இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு பக்கம் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு பக்கம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. பப்பாளி வந்து ஒரு நல்ல காரத்தன்மை இருக்கக்கூடிய பழம், பெஸ்ட்டு ஆல்கலைன் ஃபுட்டு. அதனால் குடலில் எந்த கழிவும் தேங்க விடாது, டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வராது, பிளாட்டிங் இருக்காது, நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக பப்பாளி பழம் வந்து நல்ல உடல் எடையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பேரிக்காயில் ரொம்ப கலோரி கம்மி, வெறும் தண்ணி தான் அதில் இருக்குது. ஸோ அதனால் ஃபைபரும் அதில் அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உடல் எடையை குறைக்குது. அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. சீக்கிரமாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அடிக்கடி பேரிக்காய் சேர்த்துக்கிறதும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திராட்சை. ஸோ திராட்சையில் வந்து பார்த்திங்கன்னா நிரஞ்சனின், ஃப்ளேவனால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய உயிர்ச்சத்துக்கள் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் கொழுப்பு மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் தொப்பையை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் அப்படிங்கிற பழக்கம் இல்லாமல் அது எல்லாத்தையுமே குறைச்சி உங்களுடைய அந்த பிரெயினுக்கும் உங்களுடைய வயிற்றுக்குமான ஒரு தொடர்பு இருக்குது இல்லையா, நம்ம பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணிடுது இல்லையா, அந்த உணர்வை மாற்றக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இப்போ நான் சொன்ன பழங்கள் எல்லாம் தான். ஏன்னா நம்ம வயிறு பசிக்கும்னு கேட்காது, ஆனால் நம்மளுடைய கண் அதை பார்த்தோன்னே நம்ம மூளைக்கு அதனால சமிக்கைகளை அனுப்பி உடனே சாப்பிட வைக்கிற அந்த ஆர்வத்தை, கிரேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் உடற்பருமனால் கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த உடற்பருமனை வந்து குறைக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் இப்போ நான் சொன்ன பழங்களை பழங்களாக எடுத்துக்கணும், ஜூஸாக கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடையும் கட்டுப்பாட்டில் இருக்கும், ஹார்மோன்களும் சீராக இருக்கும், பெண்களும் சரி ஆண்களும் சரி தேவையான அந்த ஊட்டச்சத்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் இழைக்கும் பொழுது அந்த உடல் வாகு குழையாமல் இழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இழைச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஏதோ வியாதி வந்த மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, ஆனால் ப்ராப்பராக ஒரு போர்ஷன் கண்ட்ரோலோட ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃப்ரூட் எடுக்கணும் அப்படிங்கிற போர்ஷன் கண்ட்ரோலோட தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்து இழைக்கும் பொழுது அந்த உருக்குழையாமல் அழகாக இழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.